அடே வானவராயா, இரண்டாவதாக நீ வைக்கக்கூடிய போடி என்னது? இரண்டு உயிர்கள் உள்ளன, இரண்டு உயிர்கள். அடியன் எப்படி எடுக்க வேண்டும்? உன் வாயை நான் அப்படி உமாதேவன் சிரசின் மீது வைக்கிறேன் என்று பார்க்கலாம். ஓம் ஜெய். எல்லாம் உன் விளையாட்டுத்தானா? முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு கருவானது தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. ஒரு கரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் மனிதனின் தோன்றிய நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்திடத்திலே முறையிடுகிறார்கள். அப்படி உயிருள்ள ஒரு கருவாய் நான் சேதம் செய்ய வேண்டுமா? அம்மா தாயே, முந்தி தவமிருந்து உன் வயிற்றில் பிறந்தவன் நான் அல்லவா? உயிருள்ள ஒரு கருவை நான் எப்படி அம்மா சேதம் செய்வது? வயலே என் வாயினால் எப்படி? ஐயா, இதை விடுத்து வேறு ஏதாவது பந்தயமாக வையுங்கள். இதுக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சொல்லடுக்க வந்தது தவறு என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிடு. மீறி அழைக்கிறேன். அம்மா எடுக்க முடியாது. கள்ளி காட்டை எரித்ததா தேகமெல்லாம் இருந்து கொண்டு மாரியம்மனுக்கு இந்த வானவராஜன் கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு சென்று ஓர் இரவில் ஆலயம் எழுப்பி நான் மகா கும்பாபிஷேகம் என் வாழ்க்கையில் விளையாடுகிறது. ஆண்டவா, ஒரு கருவானது இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. இந்த பூமியில் ஒரு கருவானது பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிய தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். ஒரு தாயின் கரு வைத்திலே இந்த பூமியிலே நான் பிறந்து விட்டேன். நான் வாழ்வதோ இல்லை சாவதோ அம்மா மாரியம்மா உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. இந்த கிராமம் செழித்து வாழ வேண்டும். மக்கள் அனைவரும் உங்களுக்காக ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். இங்குள்ள ஆடு மாடுகளுக்கும் இந்த நரக ஜீவன்களுக்கும் எந்த ஒரு ஜீவனை இல்லாமல் உன் அகோர ரூபத்தை குறைத்துக் கொண்டு ஆவேச கோலத்தை குறைத்துக் கொண்டு நீதான் எனக்கு அருள்பாலித்து தர வேண்டும். அம்மா தாயே, இரண்டாவதாக பூமாதேவியின் சிரசின் மீது இரு கருகளை ஒன்றாக சேர்த்து உயிருள்ள ஒரு கருமூடியை வைத்திருக்கிறார். என் வாயினால் கல்வி எடுக்கும் பொழுது இங்குள்ள மக்களுக்கும் அடியே எனக்கும் எந்த ஒரு இடையூறும் வராமல் நீதான் பாதுகாத்து தர வேண்டும். அம்மா தாயே, உயிருள்ள இந்த கருமோடி எடுக்க போறேன்.
ஒண்ணு எத்தா எத்த இது வந்து